ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது. அந்த கரடி ரொம்ப வலிமையானது. ஆனால் சத்தம் போடாது, யாரையும் பயமுறுத்தாது. அது பேசுவதை விட கவனிப்பதையே அதிகமாக செய்தது. எல்லாற்றையும் அமைதியாகவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கரடி. மற்ற மிருகங்கள் எல்லாம் நம்ம தான் பெரியது அப்படின்னு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருந்துச்சான். சத்தம், கோபம், பெருமை, அதுதான் அவங்களுடைய அடையாளம். ஒரு நாள் காட்டில் உணவில்லாத கடின காலம் வந்துச்சான். மரங்கள் வாடி போயிடுச்சு, வயல்லாம் உலர்ந்து போச்சு. அந்த நேரத்தில் சத்தம் போட்ட அந்த மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடிருச்சான். யாருக்கு என்ன செய்யணும்னே யாருக்குமே தெரியலையாம். ஆனால் அந்த அமைதியான கரடி மட்டும் பொறுமையாக உணவை சேமிச்சிருந்துச்சான். அவசரப்படாமல் தன்னோட நேரத்துக்காக அது அமைதியாக காத்திருந்துச்சான். அதை கண்டபோது தான் மற்ற மிருகங்களுக்கு புரிஞ்சிச்சான், சத்தம் போடுற சக்தி முக்கியம் இல்லை, அமைதியாக பொறுமையோடு இருப்பது தான் உண்மையான வலிமை அப்படின்னு அந்த மிருகங்கள்லாம் புரிஞ்சுக்கிடுச்சான்.